தான் இப்போ மேக்ஸிமம் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அப்படின்னா பொலிட்டிக்கலையும் மார்க்கெட்டிங்கையும் அதாவது பிஸ்னஸையும் அது மூலயமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த கேம்பெயின்ஸ் அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வர்றப்போ தான் மக்களுக்கு நிறையா போய் சேருது. ஏன்னா நிறையா பேர் யூஸராக மாறிட்டாங்க. யூஸராக மாறினது மட்டும் இல்லை, லாங் டைம் சோஷியல் மீடியாவில் தான் ஒரு நாளில் செலவு பண்ணுறாங்க. அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களும் அதில் இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதை யோசித்து நம்மளோட டைமை கொடுக்குறோன்னு யோசித்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நேரமாக யூஸ் பண்ணோமா அப்படின்றத பார்த்து முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம லைஃப்க்கு உதவுகிற வேறு நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஃபேஸ்புக் லான்ச் ஆன நாள் February 4, 2004. இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிங்க. நீங்களும் சோஷியல் மீடியாவில் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு சென்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம்.